வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் அப்படிங்கறதுதான். இந்த பழமொழி பழங்காலத்துல சொல்லப்பட்ட ஒரு பழமொழி. ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தா அம்மி இல்லாத அடுப்பங்கிறையே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த காலம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அரைக்கிறதுக்கு யாருமே அம்மி பயன்படுத்துறது இல்லை. அடுப்பங்கரையை பார்த்தா ஒரு வீடு கிரகப்பிரவேசம் நடந்தா கூட அந்த வீட்டில் போய் அடுப்பங்கரையை பார்த்தா அங்கே அம்மியே இருக்கிறது இல்லை. வெளியே கூட சிலர் போடுறது இல்லை. என்னன்னா எல்லாருமே அம்மிக்கு பதிலாக மிக்சியை தான் பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த காலம் அப்படி இல்லை. எல்லாரும் கையாலேயே அது கையரைப்பாங்க. கையாலேயே அந்த அம்மியில வச்சு அரைப்பாங்க. அதனாலதான் அந்த அம்மியை பற்றின பழமொழி அந்த காலத்துல அப்படி சொல்லுவாங்க. அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். அது அப்படி அம்மியை நம்ம அடிக்கணும், அடிமேல் அடி வைக்கணும். ஏற்கனவே அந்த அம்மி ஆசாரி கையில பட்டு அது உளியால அதாவது குத்துப்பட்டு அங்கங்கே செதுக்கப்பட்டு ஒரு வடிவம் அம்மி வடிவம் பெறுறதுக்கே ஒரு ஆசாரி கைவசம் இருந்துதான் அது அப்படி ஒரு வடிவத்தை பெற்று அம்மியாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. இதுக்கு மேல எதுக்கு அடி மேல அடிக்கணும்? அடிக்க தேவையில்லை. ஏன்னா ஒரு அம்மியை எடுத்துட்டா கூடி போனா 20 to 30 கிலோ எடை இருக்கும். அதை நம்ம எடுக்க நகட்டோம்னா நகர்றதுக்கு அதை சும்மாவே நகட்டிடலாம். நகட்டி தூக்கணும்னாலும் தூக்கிடலாம். ஆனா அதே அம்மியை ஒருவேளை அது உறுதியா அந்த தரையோட ஒட்டி இருந்தா கூட அதை நகட்டோம்னா ஒரு கடப்பாறையை உபயோகப்படுத்தினா அதை வச்சு நெம்பி நகட்டி கொண்டு போகலாம் இன்னொரு இடத்துக்கு. அதனால அதை அம்மியை நகட்டுறதுக்கு அடி மேல அடி அடிக்க தேவையில்லை. ஏன்னா அம்மியில போட்டு அடிச்சோம்னா எதை வச்சு அடிச்சாலுமே அது என்ன செய்யும்? அம்மி உடைந்து சிதறும். அதாவது அம்மியில ஒரு அடி அடிக்கிறோம்னா இப்ப நம்ம பெரும்பாலும் பழங்காலத்துலலாம் இந்த சுக்கு அதுக்கப்புறம் மஞ்சள் இப்படி போன்ற கடினமான பொருட்களை என்ன செய்யணும்னா அதில் வச்சு தள்ளுதல்னா அப்படி 2 பக்கமும் கையை குழவியில பிடிச்சிட்டு இப்படி மாறி மாறி இப்படி அடிச்சோம்னா அது பொடியாகும். அதுக்கு பிறகு மசாலா அரைப்பாங்க எல்லாரும். அதெல்லாம் அம்மிக்கு எந்த சேதமும் உண்டாக்காது. ஆனா அதே குழவியை வச்சு அம்மியோட விளிம்புல அந்த குழவியை வச்சு ஓங்கி அடிச்சா உடனே அந்த விளிம்பு உடையும். அதனால அந்த அடி மேல் அடி வைத்தால் அம்மியும் நகருங்கிறது தவறான ஒரு பழமொழி. ஆனா அந்த நகருங்கிறது பதிலா தகரும் அப்படிங்கிற வார்த்தை தாய்க்கு பதிலாக நான் மருவி வந்துருச்சு. அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் தகர்ந்து விடும். அடி வைத்தால் அம்மியும் தகருங்கிறது தான் சரியான பழமொழி. இன்னைக்கு இந்த பழமொழிக்கான உண்மையான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம்.